திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காரு. அப்போது அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 7.5 லட்சம் கோடி கடனை அதிகப்படுத்தியது தான் திராவிட மாடல் அரசா? பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது தான் திராவிட மாடல் அரசா? மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு உறுதியாக நிவாரண பணம் வழங்கும். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது வணக்கம் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகும். அதே சமயம் டிஎம்கே ஐடி விங் சார்பாக கோபேக் மோடி என்று பிரபலம் செய்வார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை. டிஎம்கே ஐடி விங் தலைவர் டிஆர்பி ராஜாவிடம் சவால் விடுகிறேன். தமிழக முதலமைச்சர் சென்னைக்கு மட்டுமல்ல, வேறு எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அவருக்கு எதிராக கோபேக் ஸ்டாலின் என்று எங்களால் பிரபலப்படுத்த முடியும். இந்த சவாலுக்கு டிஆர்பி ராஜா ரெடியா என்று கேட்டு சொல்லுங்கள். எக்ஸ் தளத்தை பற்றி எங்களுக்கும் யாரும் எடுத்துரைக்க வேண்டிய அவசியமில்லை. அதிலேயே நாங்கள் கம்பு சுத்துகிற வேலையெல்லாம் பார்ப்போம். தமிழ்நாட்டில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியை தலைநகரமாக மாற்றுவது என்பது குறித்து அதற்கான நேரம் வரும்போது தான் பேச முடியும் அப்படின்ட்டு அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார்.